ஸோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஓகே, இந்த வீடியோவில் நான் என்னோடய 1 டே ஆஃப் அப்ஸ்டெய்னிங்காக இந்த சோஷியல் மீடியா மோஸ்ட் அடிக்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் 2 தான், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கன்சியூம் பண்ணுறது. அது ரெண்டுமே பண்ணாமல் ஒரு 24 hours இருந்தேன். எப்படி எனக்கு இருந்தது அண்ட் எந்த பாயிண்டில் நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்ற 1 டேயில் ரிலாப்ஸ் ஆகிட்டேன். ஓகே, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட், நான் ஆஸ் யூஷுவல் சண்டே நைட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா பண்ணிருக்கோம், ரொம்ப கன்சியூம் பண்ணி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இனிமேல் இவர் எப்படின்னா அப்படியே பிளான் பண்ணால் ஒரே அடியாக பிளான் பண்ணுறாரு. இனிமே இந்த கொஞ்ச நாளைக்கு அப்படிலாம் இல்லை, இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாது, இனிமேல் ஒருபோதும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இனிமேல் யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும் கன்சியூம் பண்ணக்கூடாது, க்ரியேட் தான் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி இல்லை ஒரு அப்படியே கொஞ்சம் ஒர்க். அப்போ தான் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 to 3 hours ஐடி ஒர்க் பார்த்தேன். ஃப்ரைடே ஒர்க்கை. அப்புறம் தூங்க முடிஞ்சுது, 11 மணிக்கே தூங்க முடிஞ்சுது. உண்மையாலேயே அந்த லாஸ்ட் 4 hours நான் கன்சியூம் பண்ணதுனால 11 o'clock தூங்க முடிஞ்சுது. காலைல அதே மாதிரி ஒரு 8 போல் எழுஞ்சு ஸ்லோவாக கிளம்புனேன். ஒரு மாதிரி ஒரு அரிபரி அவ்வளோவா எனக்கு இல்லை. அவ்வளோவா இந்த ஃபோன் இன்ஸ்டா யூடியூப்லாம் இருக்கும்போது சைடில் ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம், நான் கிளம்பிகிட்டே இருப்பேன். சைடில் வீடியோ ஓட்டி நான் குக் பண்ணிட்டுருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாதனால கொஞ்சம் காமாக இருந்தது லைட்டாக. ஓகேவா, அப்படியே ஒரு எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லலை, லைட்டாக காமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு நான் ஒழுங்காக ஒர்க் பார்க்கல, கொலீக்ஸ்ட்டு நிறையா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே போயிடுச்சு. பட் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோன் யூடியூப் கன்சப்ஷன் இல்லாமல் குக் பண்ணது ஓகே. ஒஸ்ட்டாக என் குக்கிங் ஒஸ்ட்டாக இல்லைனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நடுவில் ஓகே எடுத்துடலாமா, யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் யூஸ் பண்ணல, சாப்பிட்டேன். பட் அது சாப்பிடும்போது தான் எனக்கு எப்பயுமே நான் சாப்பிடும்போது ஏதாவது வீடியோ இல்லை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அங்கே ஓகே ஆஃபீஸில் கொலீக்ஸ்னால் பேசிகிட்டே சாப்பிட்டாச்சு. பட் இங்கே கொஞ்சம் தனிமையாக இருந்ததுனால சரி ஃபோனில் யூடியூப் பார்க்க வேணாம், டேப்பில் பார்க்க வேணாம், டிவியில் மட்டும் பார்க்கலாம் சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்ட்டு டிவியில் போட்டு பார்த்துட்டேன். ஒரு 15 minutes 20 minutes பார்த்துருப்பேன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அகெயின் என்னோட டேப் எதுலேயும் இன்ஸ்டாலாம் இல்லை. என்ன ஆச்சுன்னா ஒரு 12 மணி வரைக்கும் ஒர்க் போச்சா. அண்டு பெட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 12 ஆகிடுச்சு. தூங்கும் போது ஒரு மாதிரி எனக்கு தூக்கமே வரல. 1:30 வரைக்கும் எது ஓடிட்டே இருக்குது மைண்டில், என்னடா இது அப்படின்ட்டு 1:30க்கு. அண்டு இங்கே வேறு ரெய்னிங்கா, சரி நாளைக்கு ரெயின் வருமா வராதா, ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கலாமா அப்படியே இந்த மாதிரி ஒன்று போட்டு ட்ரிகர் பண்ணி யூடியூப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன். நியூஸ் பார்க்கணுன்ட்டு தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் கொஞ்ச நேரம் என்ன மீறியே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு சரி யூடியூப் வரைக்கும் வந்துட்டோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோன்ட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண போனேன். அந்த ரீல்ஸு கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் மற்றவங்க ஸ்டோரிஸ் பார்த்தேன்னா அதில் எனக்கு ஸ்கூல் காலேஜில் என் கூட இருந்தவர் துபாயெலாம் போயிருக்காரா. துபாய் போயிட்டு அந்த ஸ்கை டைவிங்லாம் பண்ணும்போது என்னடா நம்ம லைஃப் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, நம்ம கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே சேலரி தான் ஏர்ன் பண்ணுறோம், பட் நம்ம ஏன் இப்படி ஒரு அன்ஹாப்பி லைஃப்பை லிவ் பண்ணிட்டுருக்கோம், ஏன் நமக்கு இப்படி அப்படின்ட்டு ஒரு கம்பேரிசன் ட்ராப்குள்ளே வின்ட்டேன். ஒரு மாதிரி இருந்தது. திரும்ப கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணேன். அப்புறம் திரும்ப யூடியூப் பார்த்தேன். ஒரு 140 ஆயிடுச்சு. சரி ஓகே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு 2:15 தான் தூங்கியிருப்பேன். ஸோ இப்படி தான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். ஆனால் அந்த இல்லாத டைமில் என்னால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் ஒர்க் பார்க்க முடிஞ்சு. 1 டேக்கே இது முடியுதுன்னா நான் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறேன், நான் கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வெளியே வந்துட்டா சம்திங் ஐ கேன் மேக் ஃபார் மை செல்ஃப். இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்க்குறத தாண்டி நான் எனக்காக வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுதான் ஐ வில் அகெயின் ஸ்டார்ட். இது எப்போன்னு தெரில, மேபி இன்னும் 2 நாள் எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது, ட்ராவல் பிளான். ஸோ மேபி எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இதுவே ஒரு ஃபால்ஸ் மைண்ட் செட் தான். சம்டே அப்படின்னு இருக்கக்கூடாது, தட் டே ஷுட் பி திஸ் டே. 1 டேன்னு இருக்கக்கூடாது, டே 1 இருக்கணும்ல.
நான் அந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் பிளான். ஓகே, போர்டமாக இருக்கும் போது தான் நான் யூஸ் பண்ணுறேன், தனியாக இருக்கும் போது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் டு ஆக்குப்பை வித் மை செல்ஃப் வித் சம் அதர் திங் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் டு லேர்ன் டு ஸ்லீப். நைட்டு தூங்காமல் என்னது பண்ணுறது, டக்குன்னு எப்படி தூங்குறதுன்னு கற்றுக்கலாம். பை.